நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ் மாதமான மாசி மாதத்திற்குண்டான பலன்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாசி மாதம் தமிழ் மாதத்தின் 11வது மாதமா இருக்கு. இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது மன வலிமையை தரக்கூடிய மாதம், ஒரு மகத்துவம் நிறைந்த மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்தை மாங்கல்ய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனோடு சக்தி இணைந்து முழுமை பெறுவதால தன் கணவனின் நலனுக்காக பெண்கள் இந்த மாசி மாதத்துல தாலி கயிற்றின புதிதா மாற்றிக்கொள்ளும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து புண்ணிய தீர்த்தங்களிலும் புனித நதிகளிலும் மாசி மாதத்துல அமிர்தம் அப்படிங்கறது நிறைஞ்சிருக்கிறதா புராணங்கள்லாம் சொல்லுது. இதன் காரணமா தான் இந்த மாதத்துல நீர்நிலைகள்ல புனித நீராடுவதை இந்துக்கள் வழக்கமா கொண்டிருக்காங்க. சிவனுக்குரிய மாதம் இந்த மாசி மாதம். மாசி மாதத்தன்று பார்வதி தேவி காளிந்தி நதியில தாமரை மலரில் அதுவும் வலம்புரி சங்கா தோன்றினாங்க அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்லுது. சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி திருவிளையாடல்கள் பலவற்றை நிகழ்த்தியது எல்லாமே இந்த மாசி மாதத்தில் தான். இந்த மாசி மாதம் முழுவதுமே சிவபெருமான் வழிபாட்டுக்கு உரிய மாதம். அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்துவது இந்த மாசி மகம். எனவே இந்த மாசி மாதத்துல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்யறது நல்லது. அது மும்மடங்கு உங்களுக்கு பலனை கொடுக்கும். இந்த மாதத்துல வரக்கூடிய சிவராத்திரியை நம்ம மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லுறோம். சூரிய பகவான் கும்பராசியில பயணம் செய்யறது மாசி மாதத்தில் தான். தேய்பிறை சதுர்த்தி நாள்ல முதல் நாள் மாலை தொடங்கி அடுத்த நாள் காலை வரை சிவபெருமானுக்கு தொடர்ந்து 4 கால பூஜைகள் அப்படிங்கறது நடத்தப்படும். அந்த பூஜையில கலந்துக்கிட்டு உங்களால முடிஞ்ச அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுங்க. இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த மாசி மாதத்துல கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மாசி மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. 13/2/2024 முதல் 13/3/2024 வரைக்கும் இந்த மாசி மாதம் இருக்கு. மாசி மாதத்தின் கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா சூரியன் கும்பராசியிலையும் செவ்வாய் மகர ராசியிலையும் புதன் கும்பராசியில 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீன ராசிக்கு போறாரு. சுக்கிரன் மகர ராசியில 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு. சனி கும்பத்திலையும், குரு மேஷத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் அப்படின்னு கிரகங்களோட அமைப்பெல்லாம் இருக்குது. இந்த அமைப்பு படி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு விரிவா பார்க்கலாம். ரகசியங்களை காப்பதில் வல்லவர்களானவர்கள் தான் இந்த கன்னி ராசிக்காரர்கள். உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசியிலேயே கேதுவும் சப்தமஸ்தானத்தில் ராகவும் சஞ்சரிக்கிறாங்க. அஷ்டமத்தில் குருவும் இருக்கிறாரு. அதனால எந்த காரியம் செய்தாலும் அதை ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்கிறது நல்லது. ஜென்ம ராசியில மோட்சக்காரகனான கேது நிலை கொண்டிருக்கிறதால மனதில் ஆன்மீக சிந்தனை, தெய்வ பக்தி, பெரியோர்களோட ஆசீர்வாதம் இதெல்லாமே கிடைக்கும். சுக்கிரன் உங்களுக்கு அனுகூலமா இருக்கிறாரு. அதனால வருமானம் போதிய அளவு இருக்கும். இருந்தாலும் அஷ்டமத்துல குரு பகவான் இருக்கிறதால வருமானத்தின் பெரும் பகுதியை வைத்திய செலவுகளாலும் வீண் செலவுகளாலும் பணம் அப்படிங்கிறது விரயமாகலாம். களத்திரஸ்தானமாகிய மீன ராசியில ராகு இருக்கிறதால கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்காது. சற்று சண்டை சச்சரவு சூழ்ந்த நிலையில தான் இருக்கும். ராசிக்கு ருணரோக சத்ருஸ்தானமாகிய கும்பத்துல சூரியன் சனி இணைஞ்சிருக்கிறதால சிலர்லாம் புதிய கடன்கள்லாம் வாங்க நேரிடும். முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்துக்குங்க. அஷ்டமஸ்தானத்துல குரு இருக்கிறதால வீண் செலவுகள்ல பணம் விரயமாகறதால அந்த வரக்கூடிய வீண் விரயங்களை சுப விரயங்களா மாத்திக்கிறது உங்க கையில தான் இருக்கு. சில நேரங்கள்ல தேவையில்லாம கடன் வாங்குறது தவிர்த்துக்குங்க. கலத்திரஸ்தானத்துல ராகு இருக்கிறதால மனைவியின் உடல் ஆரோக்கியத்திலையும் அதிக கவனத்தை செலுத்தணும். மாதத்தின் முதல் நாள்லேயே கும்பராசிக்கு புதன் போறாரு. அங்குள்ள சூரியனோட இணைஞ்சு புத ஆதித்ய யோகத்தை கொடுக்கிறாரு. அதனால புதிய முயற்சிகள்லாம் நீங்க செய்யலாம். அதிகார பதவியில இருக்கிறவர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்துல பணி நீக்க செய்யப்பட்டவர்கள்லாம் மீண்டும் பணிக்கு அமர்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பழைய வாகனம் அப்படிங்கறத செலவு வச்சுக்கிட்டே இருக்கும். அதனால புதிய வாகனம் வாங்கலாமா அப்படின்னு முயற்சி செய்வீங்க. இப்படி கூட நீங்க உங்களுக்கு வரக்கூடிய செலவுகளை சுபவரைய செலவுகளா மாத்திக்கலாம்.
மாதத்தின் பிற்பகுதியில மகரத்திற்கு சுக்கிரன் போறாரு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கும் பொழுது உங்களுக்கு பூர்வீக சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். புதிய திட்டங்களை எல்லாத்தையும் தீட்டுவீங்க. பிள்ளைகளோட சுபகாரியங்கள்லாம் நடக்கும். கொடுக்கல் வாங்கல் எல்லாம் கண்ணும் கருத்துமா இருந்து செயல்படுவீங்க. மாசி மாதம் 19ஆம் தேதி மீனத்துல நீச்சம் அடைகிறாரு. உங்க ராசிநாதன் வலுவிழுக்கும் இந்த நேரம் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டிய நேரம். உங்க ராசிநாதன் மட்டுமல்ல, தோல் ஸ்தானத்துக்கும் அதிபதியானவர் புதன். எனவே தொழில் வளர்ச்சியிலும் ஒரு சில குறுக்கீடுகள்லாம் வரும். யாரையும் நம்பி எந்த செயலையும் நீங்க ஈடுபட வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் எல்லாம் ஒரு சிலருக்கெல்லாம் ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது வரும். சூரியன் சனி சேர்க்கை இந்த மாதத்துல இருக்குது. உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியனும் சனியும் இணைஞ்சிருக்கிறாங்க. இரண்டும் ஒன்றுக்கொன்று பகை கிரகமாய் இருந்தாலும் 12க்கு அதிபதி சூரியனும் 6க்கு அதிபதி சனியும் இணையத்தால விபரீத ராஜயோக அடிப்படையில ஒரு சில நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். மனக்குழப்பத்தை மாத்திக்கிங்க. நேர்மறை சிந்தனைகளை அதிகம் வளர்த்துக்கிறது நல்லது. கன்னிராசிக்காரர்கள் சூரியன் சனி வழிபாட்டை மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். சுப விரயங்களை அமைச்சுக்கிறதன் மூலம் வீண் விரயங்களிலிருந்து நீங்க விடுபடுவீங்க. மாசி மாதம் 25ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிரன் போறாரு. சுக்கிரன் 6ல சஞ்சரிக்கும் பொழுது தொழில் உத்தியோகத்திலலாம் எதிர்பார்த்த மாற்றம் அப்படிங்கிறது உண்டு. விலகிச் சென்ற நண்பர்கள்லாம் விரும்பி வந்து சேருவாங்க. கடன் சுமை குறைவது போல தோன்றினாலும் ஒரு கடனை அடைக்கிறதுக்கு மற்றொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை தான் வரும். வியாழக்கிழமையில நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுவாங்க. உத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வித்யாகாரகனான புதனோட அம்சத்துல பிறந்திருக்கிறீங்க. எல்லா விதமான பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கும் உங்களிடத்துல. உங்களுடைய புத்திசாலித்தனமே உங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதம் முழுவதுமே ராசிக்கு 6ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் சஞ்சரிக்கிறதால இதுவரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்க போகுது. வம்பு வழக்குகள் எல்லாமே முடிவுக்கு வரும். புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்தவர்களுக்கெல்லாம் அதற்குரிய அனுமதி இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. உடல்நிலையில இருந்த சங்கடங்கள் எல்லாமே நீங்கும். அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். ஜென்ம ராசிக்குள்ள கேது பகவான் சஞ்சரிக்கிறதால மனதில் குழப்பங்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் சமாளிக்கும் ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் உண்டு. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏற்பட்ட வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். 7ஆம் இடத்து ராகுவால எதிர்பாலனத்தவரிடமும் நட்பு வட்டாரத்திலையும் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்கணும். வார்த்தைகளில் கவனம் அப்படிங்கிறது தேவைப்படும். இல்லை அப்படின்னா விரோதத்தை சந்திக்க நேரிடும். பெண்களுக்கெல்லாம் இக்காலத்தில் உடல் ரீதியான பிரச்சனைகள் வரலாம். பெண்களுக்கெல்லாம் உடல் ரீதியான பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை அப்படிங்கிறது உண்டு. விவசாயிகள் எல்லாம் விளைபொருட்களுக்கு எதிர்பார்த்த விலை கிடைக்கும். மாணவர்கள்லாம் கல்வியிட கூடுதல் கவனத்தை செலுத்தி படிக்கிறது நல்லது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் சந்திரனை நட்சத்திரநாதனாகவும் புதனை ராசிநாதனாகவும் கொண்டு பிறந்த உங்களுக்கு எந்த ஒரு செயலையும் திறமையாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. எதற்காகவும் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் இடையில நிறுத்த மாட்டீங்க. இந்த மாதத்தில் தன குடும்பாதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு முழுமையான யோகத்தை வழங்குறாரு. நீங்கள் எதிர்பார்த்த பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே நீங்கும். உங்கள் ராசி அதிபதியாகவும் மாதத்தின் முற்பகுதியில் சாதகமாக சஞ்சரிக்கிறதால புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்திடுவீங்க. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே விலகும். உங்களுக்கு உத்தியோகத்திலலாம் விரும்பிய இடமாற்ற பதவி உயர்வுலாம் கிடைக்கும். பெண்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு யோகமான மாதம். குடும்பத்தினரோட ஆதரவு அப்படிங்கிறது உண்டு. வாழ்க்கை துணை உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. சுயதொழில் தொடங்க முயற்சி செய்தவர்களோட எண்ணம் நிறைவேறும். சித்திரை 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தைரிய வீரிய காரகனான செவ்வாயும் வித்யா காரகனான புதனோட அம்சத்திலையும் பிறந்திருக்கு. உங்களுக்கு எந்த ஒன்றையும் வேகமாக செய்து முடிக்கும் ஆற்றல் அப்படிங்கிறது இருக்கும். யாருக்காகவும் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளவே மாட்டீங்க. உங்களுக்குரிய பாதை எப்பொழுதும் தனித்துவமானதாகவே இருக்கும். முன்பு இருந்த சங்கடங்கள் எல்லாமே இந்த மாதத்துல இருக்காது. சத்ருஸ்தானத்துல சஞ்சரிக்கும் சனி சூரியன் இருவரும் உங்களுடைய ஆற்றல் அதிகரிப்பாரு. முயற்சிகளை வெற்றியாக்குவாரு. நினைத்ததை சாதிக்க வைக்கக்கூடிய நிலையை உருவாக்குவாரு. சிலருக்கெல்லாம் புதிய சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது உண்டாக்கும். அரசு வழியில உண்டான சங்கடங்கள்லாம் விலக ஆரம்பிக்கும். அரசியல்வாதிகளோட செல்வாக்கெல்லாம் இந்த மாதத்திலிருந்து உயரப்போகுது. உடல்ல இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே நீங்கி ஆரோக்கியமான வாழ்வு அப்படிங்கிறது அமைய போகுது சொல்லலாம். வெளிநாட்டு முயற்சிகள்லாம் வெற்றியாகும். குருவின் பார்வை வாக்குஸ்தானத்துல இருக்கிறதால உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே நீங்கும். பெண்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு யோகமான மாதம். உடல் ஆரோக்கிய பிரச்சனை படிப்படியாக தீரப்போகுது. உங்களுக்கு
இந்த மாதம் நவகிரகத்தில் உள்ள ராகு கேதுகளுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ராகு கேதுக்களை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அனைத்து வழிகளிலும் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு. பௌர்ணமி நாட்கள்ல அசைவ உணவுகளை தவிர்த்துட்டு குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்தை மனதார கும்பிட்டுட்டு வாங்க. அன்றாட பணிகளில் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நடக்கும். தினமும் காலையில் எழுந்து வாயில்லா ஜீவன்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவளியுங்க. உங்களுக்கு ஒரு நேர்மறை ஆற்றலை கொடுக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.